peacemakers of Christo. நீ இந்த உலகத்தில் மத்தியிலே யாராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு அங்கீகாரம் இருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல இயேசு தம் சீடரை நோக்கி, மாடின மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, ஏசப்பா, நீர் வாழ்ந்த காலத்திலே உன்னை உன்னுடைய சீடர்கள் நீர் மெசியா, நீர் ஏசையா, எரேமியா, இறைவாக்கினர்கள் ஒருவர், நீர் எலியா என்று கூறினார்கள் ஆண்டவரே. அதே தருணத்தில் மற்றும் சிலர், சுவாமி, இவர் யோசேப்பினுடைய மகன் அல்லவா, இவனுடைய தாய் மரியாள் அல்லவா, இவன் தச்சன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் சீமோன் யோவான் அல்லவா, இவர்களுடைய சகோதரிகள் நம்ம மத்தியில தானே இருந்தாங்க, அப்படி என்று ஏளனமாக பேசினார்கள் ஆண்டவரே. ஒரு கூட்டமோ, அப்பா, வானுலகை இணைத்து விண்ணரசை இணைத்து ஆண்டவரே உன்னிடம் பேசியது. இன்னொரு கூட்டமோ அழிந்து போகிறதை பற்றி, மாம்ச மனிதர்களை பற்றி பேசியது ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த இடைப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நான் மாட்டிக்கொண்டு செத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே, என் வாழ்க்கை முழுவதும் நிரூபிக்கும் வாழ்க்கையாக மாறுகிறது சுவாமி. என் வாழ்க்கை முழுவதும் நடிக்கிற வாழ்க்கையாக மாறுகிறது ஆண்டவரே. ஆமாப்பா, தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலகத்திலே நீ யார் என்று என்னை கேட்டால், நான் ஒரு நடிகன், நான் ஒரு திருடன், நான் ஒரு பொறாமைக்காரன், நான் ஒரு ஏமாற்றுகிறவன், நான் ஒரு அயோக்கியன், நான் காம மோக எண்ணங்களை உடையவன், நான் குடிக்காரன், நான் போதைப் பொருளுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையானவன், நான் போக்கிரி, நான் காதலிக்கிறவன், நான் பொய் சொல்லுகிறவன், பெற்றோர்களை ஏமாற்றுகிறவன், பெற்றோர்கள் மீது கோபப்படுகிறவன், திமிரு பிடித்தவன், ஆணவம் பிடித்தவன், அடங்காதவன், உருப்படாதவன், சோம்பேறி, வேலைக்கு போகாதவன், கணவனை பார்த்து கொள்ளாதவள், மனைவியை பார்த்து கொள்ளாதவள், பண ஆசை பிடித்தவள் என்று இந்த உலகம் சொல்லும் ஆண்டவரே. என்னை பத்தி இந்த உலகத்திட்ட கேட்டீங்கன்னா இதுதான்ப்பா சொல்லும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவன் அந்த குடும்பத்தை சார்ந்தவன் அல்லவா, இவன் கீழ் ஜாதியை சார்ந்தவன் அல்லவா, இவன் படிக்காதவன் அல்லவா, இவன் அடங்காதவன் அல்லவா என்று சொல்லும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகத்துல நான் இந்த பேரை தான்ப்பா சம்பாரிச்சுக்கிட்டேன் ஆண்டவரே, நான் வாழ தகுதி இல்லாதவன் சுவாமி. நான் இத்தனை நாட்கள் மாம்சத்திற்கு ஆண்டவரே உகந்த மனிதனாக வாழ்ந்துட்டேன், மண்ணுலகை சார்ந்த மனிதனாக வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, விண்ணுலகை சார்ந்தவனாக வாழல ஆண்டவரே. ஏசப்பா, என்னோடு பிறந்தவர்களே, என் அண்ணனே, என் தம்பியே, என் அக்காவே, என் அண்ணனே, என்னோடு வாழ்ந்து கொண்டிருந்த என் கணவனே, என் மனைவியே, என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் ஐயா. இவர்கள் பேசும் பொழுது என் மனது உடைஞ்சு போது ஆண்டவரே. எனக்கு வாழ்க்கையே அப்பா வெறுத்து போச்சு சுவாமி. ஏசப்பா, என்னை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பியது இந்த பணத்தை நோக்கியவா ஆண்டவரே, இந்த பணத்தை சம்பாதிக்கவா? இயேசுவே, இந்த பணத்துக்கு தானே இந்த ஜனங்கள் ஓடுகிறார்கள் ஐயா. அந்த பணம் நிம்மதியை கொடுக்குதா சுவாமி? இருந்த போது அந்த பணத்துக்காக தானே ஓடுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அமைதியாக அமர்ந்து உன்னையே நோக்கி, அப்பா வாங்கப்பா, ஏசப்பா வாங்கப்பா, என்ன பாருங்கப்பா, என் உள்ளத்தை பாருங்கப்பான்னு சொல்லுற ஒரு உள்ளமும் இல்லை சுவாமி. ஏசப்பா, நல்லவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஐயா. அப்பா, நல்ல உள்ளம் படைத்தவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஐயா. நீதி உண்மை பேசுகிறவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஐயா. ஆண்டவரே, ஜெபிப்பவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஐயா. ஆண்டவரே, உன்னதத்தை பற்றி
பேசினால் இந்த உலகம் ஒத்துக்கொள்ளாது சுவாமி. ஏசப்பா, இது புறக்கணிக்கும் உலகம் ஆண்டவரே. அந்நாளிலே உன்னையே புறக்கணித்த மனிதர்கள் என்னை புறக்கணிக்க மாட்டார்களா ஆண்டவரே? இந்த ஜெபத்தை புறக்கணிக்க மாட்டார்களா சுவாமி? ஆமா ஆண்டவரே. வீட்டுல கணவனுக்கு எதிராக, அப்பா நீ நல்லவன் ஐயா, நீ இனிமே இந்த பாவத்தை செய்யாதன்னு சொன்னா அவன் ஏத்துக்கொள்வதில்லை ஆண்டவரே. மனைவியை பார்த்து நீ நல்லவதான், ஆனா கொஞ்சம் அப்படி நீ கொஞ்சம் சரி செஞ்சுக்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க ஐயா. பெற்றோர்கள் பிள்ளைகளை கரெக்ட் செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, மாமியார் மருமகளை கரெக்ட் செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, மருமகளை பேச விடாத மாமியார்களும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. துன்புறுத்தி அவர்களை வருத்தி ஆண்டவரே மகன்களை தன் கையில் வைத்துக் கொண்டு மருமகளை வெறுக்கிற மகள்களும் இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, நோய்வாய்ப்பட்டு எங்கேயும் போக முடியாமல் மகனே மகளே கெதி என்றும், ஒரு சில பேர் அனாதையை போல தனியாக வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு வாழ்கிறவர்கள் என்றும் ஏசப்பா ஏராளம் ஏராளம் அவர்களை எல்லாம் பாருங்க ஆண்டவரே. யாரும் இல்லாத அனாதையை போல வாழ்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. தனிக்கட்டையாக தன்னந்தனியாக சோறாக்கி கொண்டு, ஐயோ இது என்னது, இதோ இது போதும், மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம் சாயந்தரத்துக்கு வச்சுக்கலான்னு அனாதையை போல ஏசப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, எத்தனையோ ஆத்துமாக்கள் சிதைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் தானே ஐயா ஆண்டவரே, உண்மையுள்ள பிள்ளைகள் தானே ஐயா. அவர்களை போஷிக்க வேண்டிய கடமை உனக்கு மட்டும் தானேயா இருக்குது. நீர் வாங்க ஆண்டவரே. ஏசப்பா, உன் பிள்ளைகள் எல்லாம் போஷிங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஏராள பிள்ளைகள் டிப்ரெஷன்ல போறாங்க ஐயா. எவ்வளவு அடிகளை தான் அவங்க தாங்க முடியும் அப்பா? எவ்வளவு பேரை இவர்கள் பேரை கெடுத்து வச்சிருக்கிறாங்க ஐயா. இல்லாதது பொல்லாதது சொல்லி இவர்களை கெடுத்து வச்சிருக்கிறாங்க ஐயா. இவங்க வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. இவர்கள் எதிர்காலத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. எவ்வளவு அடியதான்ப்பா என் முதுகு தாங்கும் ஆண்டவரே. ஏசப்பா, தெய்வமே, உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. அடி மேல அடியை வாங்கி, பழிகள் மேலே பழிகளை சுமத்தி, குற்றங்கள் மேலே குற்றங்களை சுமத்தி இன்று எத்தனையோ பேர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஐயா. அந்த பிள்ளைகளை எல்லாம் ரட்சிக்கிற தேவன் நீர்தான், வாழ வைக்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உயிர் மூச்சு கொடுக்கிற தேவன், வாழ்வை கொடுத்து எங்களை சந்தோஷத்தில் வாழ வைக்கிற தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார்
2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன், என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளை இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள். அப்படிப்பட்ட ஆயுள் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.